ഹായ് നമസ്കാരം. നമ്മൾ പടക്ക നിർമ്മാണം കൂടുതലായി കണ്ടിട്ടുള്ളത് ശിവകാശിയിലാണ്. എന്നാൽ ഇന്ന് നമ്മൾ തമിഴ്നാട്ടിലെ തിരുവാറൂർ ജില്ലയിലെ വളൈഗമാൻ എന്ന സ്ഥലത്താണുള്ളത്. ഇവിടെ നാടൻ പടക്കങ്ങളുടെ നിർമ്മാണത്തിന് പ്രശസ്തമാണ്. ഇവിടുത്തെ രാജ മഹാലിംഗം ഫയർവർക്സിലാണ് നമ്മൾ എത്തിയിരിക്കുന്നത്. അവരുടെ വിശാലിനി ഫയർവർക്സാണ് നമ്മൾ ഈ കാണുന്നത്. പൊതുവെ പടക്കം നിർമ്മിക്കുന്ന സ്ഥലങ്ങൾ ജനവാസമില്ലാത്ത മേഖലയിലാണ് ഉണ്ടാവുക. ഇതും അതുപോലെ തന്നെയാണ് ഉള്ളത്. വയലിൻ്റെ നടുവിലായിട്ട് ഒരു ജനവാസമില്ലാത്ത മേഖലയിലാണ് ഇത് സ്ഥിതി ചെയ്യുന്നത്. ഒരു ചെറിയ ഫയർ വർക്സാണിത്. അപ്പോൾ നമുക്ക് ഇവിടുത്തെ നാടൻ പടക്ക നിർമ്മാണം എങ്ങനെയെന്ന് നോക്കാം. ഇവർ ഉത്സവങ്ങൾക്കും ആഘോഷങ്ങൾക്കുമുള്ള വെടിക്കെട്ട് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾക്കുള്ള പടക്കങ്ങളാണ് പ്രധാനമായിട്ടും നിർമ്മിക്കുന്നത്. വിശാലിനി ഫയർവർക്സിൻ്റെ ബോർമാനാണ് നമ്മളോട് സംസാരിക്കുന്നത്. ഇവരുടെ പടക്ക നിർമ്മാണത്തെക്കുറിച്ചും ഇവരുടെ ഏതൊക്കെയാണ് ഇവരുടെ സ്പെഷ്യൽ പടക്കങ്ങൾ എന്നെല്ലാമാണ് നമ്മളോട് അദ്ദേഹം പറയുന്നത്. வணக்கண்ணே. ராஜா மகாலிங்கம் வெடிக்கடையில் என்ன வெடிங்க ரொம்ப ஸ்பெஷல்? உலக்க வெடி. രാജ മഹാലിംഗം ഫയർവർക്സിൻ്റെ സ്പെഷ്യൽ നാടൻ പടക്കത്തിൽ ഇവരുടെ നാടൻ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ ഉലക്കവെടി എന്ന് പറയും. അതാണ് ഇവരുടെ സ്പെഷ്യൽ. கூடு கூடுங்கிறது என்னண்ணே? சைஸ் கணக்கு பண்ணி கூடு பிடிச்சிக்கிறது. கூடுனா என்னதுண்ணே? ஃபர்ஸ்ட் பேசிக் பேப்பர் கூடு தான். இது 4 இன்ச் சைஸ். 4 இன்ச் சைஸ். இது வந்து வெறும் பேப்பர். இந்த பேப்பர் நீங்களே சுத்திடுவீங்களா? ഇതിന്റെ നിർമ്മാണത്തിലെ ആദ്യഘട്ടം കൂട് നിർമ്മിക്കുകയാണ്. ஒரு ரோல் மாதிரி ஆக்கிக்கிறீங்க. என்ன சைஸ்? 2.5 சைஸ்ல இருந்து இருக்கு. 2.5ல இருந்து 2.5 4 5 6 10 இந்த மாதிரி தான் சைஸ். ஓகே, இதுதான் வந்து வெடிக்கக்கூடிய பேசிக்கான கூடுன்னு சொல்றது. இப்போ ஒரு சில வெடியெல்லாம் பார்த்தா ரொம்ப மெலிசா சுண்டு விரல் பெருசு கூட இருக்கு உங்க இதுல. இன்னொன்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு 4 கிலோ 5 கிலோலாம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே டீப்புங்களா? எதுக்கு எந்தெந்த மாதிரி டீப் யூஸ் பண்ணுவோம்? 2.5 6 10 എന്നിങ്ങനെ വ്യത്യസ്തമായ സൈസിലാണ് ഇത് നിർമ്മിക്കുന്നത്. இது மாப்பிள்ளை வெடிக்குள்ள டியூப். மாப்பிள்ளை வெடிக்குள்ள டியூப். இந்த டியூப் எதுக்கு உள்ளதுண்ணா? இது வந்து 4 இன்ச். இது 4 இன்ச் അതിർവെടിക്കുള്ളത്. അതിർവെടി. ഇത് വലിയ വെടിക്കുള്ള ട്യൂബാണ്. പടക്കത്തിൻ്റെ വലുപ്പത്തിനനുസരിച്ച് ട്യൂബിലെ വലുപ്പത്തിനും വ്യത്യാസം വരും. இப்போ தீபாவளிக்கு ரன்னிங் ஆகுது. ஓகேங்க. தீபாவளினா இது என்னங்க? இந்த லட்சுமி வெடி இதுக்கெல்லாம் சொல்லுவாங்களே அதுக்குள்ள கூடுங்களா இல்லை? அதான் அதுக்குள்ள கூடு. அது லட்சுமி வெடி, யானை வெடி, காங்கிரஸ் வெடி, ஏடிஎம்கே வெடி சொல்லுவாங்களே அதுக்குள்ள கூடுங்களா? அதுக்குள்ள கூடு. சரிங்க. இப்போ மாப்பிள்ளை வெடிக்க அது அவ்வளோ பெரிய கூடு. ஆமாம். ஸோ அந்த கூடுல ஃபுல்லாக மருந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் சுற்றினதுக்கப்புறம் அது வந்து வெடிச்சோடனே அந்த சவுண்டு இது இருக்கு. இந்த பெரிய வெடியெல்லாம் கிலோ கணக்குன்றாங்களே அது என்ன கணக்கு? மருந்தோட கணக்கா பேப்பரோட கணக்கு? பேப்பர் கணக்கு தான். பேப்பர் கணக்கு வச்சு சுத்திடுவோம். வெடிக்கு இவ்வளோ பேப்பர்ன்ட்டு 1/4 കിലോ 200 1/2 കിലോ 1 കിലോ இந்த மாதிரி. சரிங்க. നമ്മൾ ഈ കാണുന്ന കൂടിനുള്ളിൽ മുഴുവനായിട്ടും മരുന്ന് നിറയ്ക്കുന്നു. അതിനുശേഷം പേപ്പർ ചുറ്റുന്നു. വലിയ പടക്കത്തിൽ കിലോ കണക്കുണ്ട്. അത് പേപ്പറിൻ്റെ വെയിറ്റാണ് കിലോ കണക്ക് പറയുന്നത്. ആദ്യം കൂട് നിർമ്മിച്ച് തിരിവെക്കുന്നു. അതിനുശേഷം തിരിയുടെ ഭാഗം കെട്ടുന്നു. ശേഷം അതിലേക്ക് മരുന്ന് നിറച്ച് അടിയിൽ മണ്ണ് വെച്ച് ടൈറ്റ് ചെയ്യുന്നു. വലിയ പടക്കത്തിന് വലിയ തിരിയാണ് സാധാരണ നൽകുക. മണ്ണ് നിറച്ചാൽ ഉണക്കാൻ വയ്ക്കുന്നു ഒരു ദിവസം. അതിനുശേഷമാണ് പേപ്പർ ചുറ്റുന്നത്. பின்னாடி அடக்குறீங்க. தூர் மண்ணு சொல்லுவாங்க அதான். ஓகே. இந்த திரிக்கு வந்து அளவு ஏதா இருக்குங்களா? அதுக்கு ஒரு அளவு சொன்னீங்க, இதுக்கும் ஒரே அளவுங்களா? இது மொத்தமா 18 இன்ச் திரி நீட்டு. அத எல்லா சைஸுக்கும் நான் கணக்கு பண்ணி அளவு வச்சு வெட்டிப்போம். 18 இன்ச். ஏன்னா கொஞ்சம் வெடியெல்லாம் பெருசா இருக்கிறதுனால நீங்க திரியை வந்து பெருசா. இப்போ லட்சுமிக்கெல்லாம் எவ்வளோங்க வைப்பீங்க திரி? லட்சுமிக்கெல்லாம் நான் 3 இன்ச் 3 இன்ச் வைப்பீங்க. ஓ, இதுக்கு வந்து 18 இன்ச். வெடி பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் வேணும். வச்சுட்டு நம்ம திரும்பி போறதுக்கு கொஞ்சம் டைமிங் வரனால பெரியது வைக்கிறீங்க. ஓகேங்க. இது வந்து திரியை கட்டினதுக்கு அப்புறம் மருந்து ஃபில் பண்றீங்களா? மருந்து ஃபில் பண்ணி தூர் மண்ணு மக்க அடிச்சு வெயில்ல காய வச்சிரும். காய வச்சிரீங்க இந்த மாதிரி அந்த இடத்துல காய வச்சிரும் ஃபீல்ட்ல. ஓகேங்க. காய வச்சதுக்கு அப்புறம் பேப்பர். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி வெடிக்கெல்லாம் வந்து பேப்பர் தான் வந்து சவுண்டை கொடுக்குமா இல்லை இதில் இருக்க மருந்துங்களா? அழுத்தம் அந்த பேப்பர் தான் இதுங்களா? அப்படிங்க. മരുന്ന് தான். മരുന്ന് കുറച്ചിട്ടോம்னா വെടി സൗണ്ട്. നമ്മൾ ഈ കാണുന്ന പടക്കത്തിൽ 1/2 കിലോയോളം പേപ്പറാണ് ചുറ്റിയിരിക്കുന്നത്. 2 കിലോ വരെ പേപ്പർ ചുറ്റുന്ന പടക്കങ്ങളുണ്ട് സാധാരണ വിപണിയിൽ. അവർക്ക് അതുപോലെ തന്നെ 4 കിലോ വരെയുള്ള പേപ്പർ ചുറ്റുന്ന പടക്കങ്ങൾ ഇവരിവിടെ നിർമ്മിക്കുന്നുണ്ട്. അത് മേലെ താണ്ട முடியாது. 1 കിലോ தான். 1/2 കിലോ പേപ്പർ அளவு. இதை விட சின்ன சைஸ்னா 1/4 കിലോ. சரிங்க சரிங்க. 1/2 കിലോയോളം പേപ്പർ കനമുള്ള പടക്കങ്ങളാണ് കൂടുതലായിട്ടും വിപണിയിൽ ആവശ്യക്കാരുള്ളത്. ദീപാവലി, വിഷു അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾക്കെല്ലാം ഇത്തരത്തിലുള്ള പടക്കങ്ങളാണ് കൂടുതലായിട്ട് പോകുന്നത്. 2 കിലോ. നമ്മൾ ഈ കാണുന്നതിൽ 5 മുതൽ 10 ഇഞ്ച് വരെയുള്ള വലുപ്പത്തിലുള്ള
പടക്കങ്ങളാണ് നമ്മൾ ഈ കാണുന്നത്. கொடுக்க முடியாது. தெரிஞ்ச ஆளுக்கு அந்த வெடியை எல்லாரும் வெடிக்க முடியாது. எல்லாரும் வெடிக்க முடியாது. பெரிய வெடி எல்லாரும் வெடிக்க முடியாது. ஸோ அந்த 3 கிலோ 4 கிலோ இப்போ தயார் பண்ணுறது இல்லை. சின்ன வெடியில் 6 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி தான் இப்போ தயார் பண்ணுறோம். ஸோ 1/4 கிலோ 1/2 கிலோ அதிகபட்சமாக ரீட்டைலுக்கு வந்து 1/2 கிலோ பேப்பர் சுத்தின வெடி தான் உங்களுக்கு வருது. அதில் எத்தனை சைஸுங்க இருக்கு வழக்கு வெடியில்? 5 இன்ச்சு 7 10 அவ்வளோதான். 3மே டீப்பு மாறும். 3மே டீப்பு மாறும். உயரம் வித்தியாசம் வரும். ஓகேங்க. இதோட சவுண்டுங்கிறது எப்படி பம்பெல்லாம் அப்படியே பேப்பர் இது வெடிச்ச உடனே அந்த பேப்பர்லாம் இருக்கிறது ஒரு வெடி வெடிச்சாலே அவ்வளோ வெடி வெடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதுக்காக தான் அவ்வளோ பேப்பர் சுற்றுறதுங்க.